முழுக்க முழுக்க 100% விஜய் தான் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு காரணம் அப்படின்னு உறுதியாயிருச்சு. தகவல் எல்லாமே வந்துருச்சு. ஆதாரம் எல்லாம் சிபிஐ திரட்டிட்டாங்க அப்படின்னா, விஜய் கைது செய்யப்பட மாட்டார். ஆதாரம் திரட்டுறது எல்லாமே விஜய் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறதா தவிர கைதி ஆக்குறதுக்காக இல்ல. நீங்க எந்த வழக்குலயுமே விஜய் கைது செய்யப்பட மாட்டார். எப்ப கைது செய்யப்படுவார்? பாஜக குடுக்குற அசைன்மெண்ட்டை செய்ய முடியாது, நான் உங்களை எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா கைது செய்யப்படுவார். நீ திமுகவை எதிர்த்துக்கோ, நியாயம், கரெக்ட், உன் அரசியல் எதிரி. அதுக்கு ஈக்குவலா நீ உன்னோட கொள்கை எதிரி எதிர்த்துரு ராஜா. இல்லைன்னா நீ சைலண்டாவே இருந்துரு. ஆனா அவங்க களத்துல இல்லைன்னு ஒரு நியாயம் பேசுற பத்தியா, நீ எவ்வளவு பெரிய திருட்டு பயலா இருப்ப. சரி, களத்துல இல்லாதவங்களை நான் எதிர்க்க மாட்டேன்னா என்ன வெங்காயத்துக்கு நீ போய் பாண்டிச்சேரியில திமுக எதிர்த்த? பிளாக் போல்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் தோழர் சே அவர்கள். செங்கோட்டையன் அவர்களை பற்றி ஒரு விஷயம் வந்திருக்கு. தாவைக்கால மற்ற கட்சியுடைய ஸ்டிக்கர் அவர் யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. நிர்வாகிகள், கொங்கு மண்டலத்துல உள்ள நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. சோ அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன தோழர்? ஆக்சுவலா செங்கோட்டையன் இங்க போகும்போதே நம்ம நிறைய வீடியோ எல்லாம் போட்டோம். நினைச்சு பாருங்களேன், இவ்வளவு பெரிய அரசியல்வாதி புசி வாழ்க, ஆதவர்ஜுனா வாழ்க, விஜய் வாழ்கன்னு தன்னோட வயசுல கீழே பாதிக்கு பாதி வயசுல இருக்கவங்களுக்கு எல்லாம் இவர் போய் வாழ்த்து சொல்லுமே, வாழ்க சொல்லுமே, இதை விட அசிங்கம் இவருக்கு வேற என்ன இருக்க போகுதுன்னா நம்ம அப்பயே சொன்னோம். அது இன்னைக்கு உறுதியாயிருக்கு. ரெண்டாவது, செங்கோட்டையன் உள்ள போனதுனால செங்கோட்டையன் மட்டும் அதிருப்தியில இல்ல, செங்கோட்டையன் உள்ள போனதுனால அந்த கட்சியோட மாவட்ட செயலாளரா இருக்கிற அவருமே அதிருப்தி, பயங்கரமான அதிருப்தி. அந்த அதிருப்தி அவரை சமாதானப்படுத்துறதுக்காக தாவேகா என்ன முயற்சி பண்ணுச்சுன்னா, ஈரோடுக்கு சமீபத்துல விஜய் போனப்ப முறையா விஜயோடைய வாகனத்துல ஒரு மாவட்ட செயலாளர் மேல ஏறி பேசுறாரு. அது வரலாற்றுல, அந்த தாவேகாவோட வரலாறுல அந்த பஸ்ஸை வாங்கினதுல இருந்து நடக்காத ஒரு சம்பவம். அந்த ஒரு சம்பவம் எதுக்காகன்னா, அன்னைக்கு முன்னாடி நாள் அந்த மாவட்ட செயலாளரை ஒரு ஒரு நபர் போய் அடிக்க பாய்வார். அவர் மிகப்பெரிய குற்றவாளி, தேடும் குற்றவாளி, சிறுவர் சீர்திருத்த பள்ளியில படிச்ச ஒரு நபர். அவர் அடிக்க போவார். மாவட்ட செயலாளர்லாம் பாதுகாப்பே இல்லை, அந்த நிலைமையில இருக்கு. அவர் 20 வருஷமா வேலை செஞ்சவர். அவர் அடிக்க போனோடனே அவர் ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிட்டாரு. ரெண்டாவது, செங்கோட்டையன் இங்க ஒரு 100 பேரை கட்சிக்குள்ள சேர்க்கிறாரு அப்படின்னா இந்த மாவட்ட செயலாளருக்கு தகவலே கொடுக்கறது இல்ல. செங்கோட்டையன் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தினாருன்னா இந்த மாவட்ட செயலாளருக்கு தகவல் கொடுக்கறது இல்ல. இப்ப செங்கோட்டையன் எதுக்காக அதிமுகவுல இருந்து இங்க விலகி வந்தாரு? அதிமுகவுல யாராவது ஏதாவது நிகழ்ச்சி நடத்தினா எனக்கு தகவல் கொடுக்கறது இல்ல, என்னை மதிக்க மாட்டாங்க, என்னை மட்டமா பாக்குறாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு வந்தாரு. தாவேகாவுக்கு வந்த செங்கோட்டையன் அதையே தான் மறுபடியும் பண்றாரு இன்னொரு மாவட்ட செயலாளருக்கு. அப்ப இவங்க எல்லாம் பியூர் பொலிட்டீஷியன், டீசென்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்ப இந்த மாவட்ட செயலாளர் சமாதானப்படுத்த முறையா வண்டியில ஏறி அழகு பாக்குறாங்க. 10 நிமிஷம் தான், 10 நிமிஷம் தான் நீ பேசணும், அவ்வளவுதான். அதுக்கு மேல நீ இறங்கிடு. இறங்கிட்டியா, கோவமா இருக்கியா, விஜய் பக்கத்துல ஒரு போட்டோ எடுத்துக்க, அவ்வளவுதான். உன் ஆயுசோட வாழ்நாள் லட்சியம் நிறைவேறிடுச்சு, கிளம்பு ஓடு அப்படின்னு அடிச்சு விரட்டிடுவாங்க. இப்ப அடுத்த சிக்கல் செங்கோட்டையனுக்கு வருது. செங்கோட்டையன் தனக்கு கீழே இருக்க மாவட்ட செயலாளரை நசுக்கிட்டாரு. செங்கோட்டையனுக்கு மேல ஒரு ஆள் இருக்காருல்ல, புசி ஆனந்து, இப்ப அவரு செங்கோட்டையனை நசுக்கிறாரு. என்ன மீறி நீ எப்படி வளருவ? செங்கோட்டையன் நீங்க ஒரு பெரிய ஆகச்சிறந்த ஒரு பெரிய கட்சி தலைவர், ரைட்டு. நீங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பார்க்க முடியுமா? முடியும். இப்ப அவர் முதலமைச்சர்ன்ற பொறுப்புல இருக்காரு. அவரை நீங்க போய் மனு போட்டு சட்டமன்றத்துல போய் மனு போட்டீங்கன்னா அவரை நேரடியா பார்க்க முடியும். அவர் கட்சி தலைவரா இருக்கும்போது பார்க்க முடியுமானா முடியும். அறிவாலயத்துக்கு போனா பார்க்க முடியும். நீங்க பாஜகவுடைய மாநில தலைவரை போய் பார்க்க முடியுமா? நாயனார் நாகேந்திர பார்க்க முடியுமா? ரொம்ப ஈஸியா முடியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்க்க முடியுமா? ரொம்ப ஈஸியா முடியும். நீங்க வேற எந்த கட்சி தலைவரை வேணாலும் ஈஸியா பார்க்க முடியும். கமல்ஹாசனை பார்க்க முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா விஜயை மட்டும் பார்க்க முடியாது. சரி, இது யாரால பார்க்க முடியாது? மாட்டு கட்சியால பார்க்க முடியாதா? இல்ல. சொந்த கட்சியில இருக்கவங்களாலையும் பார்க்க முடியாது. சொந்த கட்சினா அடிமட்ட தொண்டரா? இல்ல. 60 வருஷமா கட்சியில ஒரு அரசியல் பாதையில இருந்து வெளியே வந்தார்ல செங்கோட்டையன், அவரே நினைச்சாலும் விஜய நேரடியாவோ போன்லயோ அணுக முடியாது. அங்க இருந்து ஒரு புரோக்கர் மூலியமா ஒரு புசியானது பிடிக்கணும். புசியானது அப்புறமா அவர் போய் அவர் மனசு வச்சாதான் செங்கோட்டையனே போய் விஜயை பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க முடியாது. 4-5 வாட்டி ட்ரை பண்ணிட்டு விஜயெல்லாம் பார்க்க முடியாது, நீங்க தனியா போய் எதையாவது 4 பேரை சேர்த்துக்கிட்டு இப்ப தனியா கட்சி நடத்திக்க, ஈரோட்ல போய் நடத்திக்க கோபிச்செட்டிப்பாளையத்துல, அவ்வளவுதான் அப்படின்னு அடிச்சு விரட்டுறாங்க. அந்த கோபத்தோட வெளிப்பாடுதான் இப்ப செங்கோட்டையன் கக்க ஆரம்பிக்கிறாரு. இல்ல தோழர், நீங்க சொன்னீங்க. ஆனா விஜய் பேசுற மைக்லயே யாருமே பேச முடியறது இல்லையே. பாண்டிச்சேரியில பார்த்தோமே, மைக்லயே அவர் பேசின மைக்கையே மத்தவங்க கிட்ட கொடுக்கலன்னு சொல்லும் போது அது எப்படி நினைக்கிறீங்க?
அந்த பார்வை ஆமா, உங்களுக்கு அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். அதாவது அந்த பஸ்ல முத பேசுனது மாவட்ட செயலாளர். அந்த இடத்துல எல்லாருக்கும் பேச வாய்ப்புண்டு. விஜய் மேடைகள்ல எல்லாருக்கும் பேச வாய்ப்புண்டு. ஆனா விஜய் பேசுற மைக்ல எல்லாருக்கும் பேச வாய்ப்பு இல்ல. அது அந்த பஸ்ன்னு கிடையாது, பாண்டிச்சேரின்னு இல்ல, ஈரோடுன்னு இல்ல. நீங்க எந்த மேடைகள்ல மாநாடுகள்ல எடுத்தாலும் தொண்டர்கள் நிர்வாகிகள் பேசுறதுக்கு தனி மைக் போடியம், அது தனியா இருக்கும். விஜய் பேசுறதுக்குன்னு தனி போடியம், அது தனியா இருக்கும். இதுதான் இவங்களோட பிறப்புக்கும் எல்லாவும் இருக்கும். இப்படிதான் இருக்கும். நீங்க இந்த இந்த வேறுபாடு வேற ஏதாவது கட்சியில பார்த்திருக்கோமா? பார்க்கவே மாட்டோம். அதிமுகவுல பார்த்திருப்போமா? இல்ல. விசிகாவுல இல்ல, மோடியே பேசுன மைக்ல தான் அண்ணாமலை பேசுவாரு. எல்லாரும் ஒரே மைக்ல பேசுவாங்க. அந்த பாகுபாடு அங்க கூட இருக்கு. இவங்கிட்ட தான் இல்ல. இவங்க மாற்றுன்னு சொல்லிட்டு நம்மள ஏமாத்த வரானுங்க. ஒருவேளை விஜய் பேசுற போடியம்ல போய் யாராவது நின்னாங்கன்னா, ராஜ்மோகன் வந்து புரோக்கர் வேலை பார்ப்பாரு. அண்ணே அந்த மைக்ல பேசாதீங்க, இந்த மைக்ல பேசுங்கன்னு கையெடுத்து கூட்டுவாரு. இதுல எல்லாருமே அடி வாங்குவாங்க. அருண்ராஜ் அடி வாங்கி வேற மைக் எடுத்து பேசினாரு, சிடிஆர் பேசினாரு, மதியழகனா இந்த இவர் ஈரோடு மாவட்ட செயலாளர் மாத்தி போய் பேசினாரு. கடைசியா புசி ஆனந்த் போய் பேசும்போது அவர்கிட்டயும் அதே தான் கொடுத்தாரு இந்த ராஜ்மோகன். டக்குன்னு ராஜ்மோகன் என்ன பண்ணிட்டாருன்னா, திரும்புறதுக்குள்ள புசி ஆனந்த் உள்ள ஓடி போய் விஜய் பேசுற போடியம் எடுத்து பேசிட்டாரு. இப்ப போய் ராஜ்மோகன் போய் புசி ஆனந்த் பொதுச் செயலாளரை போய் ஏன்னா இதுலதான் பேசணும்னு சொல்ல முடியுமா? முடியாது. முன்னாடியே அரசியல் பண்ணியாகணும். வரதுக்குள்ள இந்த மைக்ல பேசுன்னு சிரிச்சுக்கிட்டே கொடுத்துரும். இல்லைன்னா மாட்டிப்போம். ஆனா புசி ஆனந்த் அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டு நான் தளபதி பேசுனதுல தாண்டா பேசுவோன்னு ஓடி போய் பேசிடுறாரு. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு நடத்தை தான் அந்த கட்சியில நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து இவனுங்க பிறப்போக்கும் உள்ளாக இருக்கும், நாங்க மாற்று தருவோம், அப்படி எல்லாமே வந்து இவங்க வந்து பேசவே முடியாது. உண்மைதான். இப்ப விஜயோடைய அந்த சிபிஐ விசாரணை பற்றி நிறைய இடத்துல நீங்க பேசியிருக்கீங்க. அது இப்ப வரைக்கும் அது என்ன மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா தோழர்? நாம அவுட்டரோட பிட்ச்ல இருந்து பார்க்கணும். நம்ம உள்ள சர்க்கிள்ல இருந்து பார்த்தோம்னா எல்லாரும் மாதிரி விஜய் கைது செய்யப்படுவார், விஜய் சிறைக்கு போவார், விஜயிடம் கிடுக்குப்பிடி கேள்வி, விஜய் சிக்கி கொண்டார் அப்படின்ற செய்திக்குள்ளேயே போய் மாட்டுவோம். நம்ம அவுட்டர் பிட்ச்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா முழுக்க 100% விஜய் தான் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு காரணம் அப்படின்னு உறுதியாயிருச்சு. தகவல் எல்லாமே வந்துருச்சு, ஆதாரம் எல்லாம் சிபிஐ திரட்டிட்டாங்க அப்படின்னா விஜய் கைது செய்யப்பட மாட்டார். அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். ஏன் அப்படின்னா விஜய் கைது செஞ்சுட்டா இங்க வந்து என்ன நடக்கும்? பாஜகவால உள்ள வர்றதுல சில சிக்கல்கள் ஏற்படும். அப்ப என்ன செய்வாங்கன்னா ஆதாரம் திரட்டுறது எல்லாமே விஜய் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிறதா தவிர கைதி ஆக்குறதுக்காக இல்ல. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க அவர் விஜய கைக்குள்ள போட்டு வச்சுக்கணும். கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு பந்தாடணும். தேவன்றப்ப தூக்கி எறியணும், தேவன்றப்ப மிதிக்கணும், தேவன்றப்ப நசுக்கணும். இந்த வேலை எல்லாமே நடக்கும். விஜய் என்ஐஏல மாட்டுவாரு. வெளிநாடு பணங்கள் வந்து சட்டவிரோதமா வாங்குறாங்கன்னு வரும். அதுக்கு ஆதாரம் கிடைச்சாலும் விஜய் கைது செய்யப்பட மாட்டாரு. சிபிஐல முழு ஆதாரங்கள் கிடைச்சாலும் கைது செய்யப்பட மாட்டாரு. நீங்க எந்த வழக்குலயுமே விஜய் கைது செய்யப்பட மாட்டார். எப்ப கைது செய்யப்படுவார்? பாஜக கொடுக்குற அசைன்மெண்ட்டை செய்ய முடியாது, நான் உங்களை எதிர்த்து நிப்பேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா கைது செய்யப்படுவார். உடனே ஒரு வீடுகள்ல ரைடு நடக்கும். ஆதவர்ஜனா வீட்டுல ரைடு நடக்கும், புசியானந்த் வீட்டுல ரைடு நடக்கும். அடுத்த 10 நாள்ல பரபரப்பா இருக்கும். அடுத்த 10 நாளுக்குள்ள விஜய் கைது செய்யப்படுவார். இது நடக்கும். நீங்க அவுட்டர் பிட்ச்ல இருந்து பார்க்கணும். விஜயை பிடிக்கிறாங்க, கேள்வி கேட்கிறாங்க, கிடைக்கிட்டாரு, ஒண்ணும் நடக்காது. அவர் தான் குற்றவாளின்னு வீடியோ ப்ரூஃபோட கிடைச்சா கூட கைது பண்ண மாட்டாங்க. இது நடக்கும். அவங்களுக்கு தேவை பாஜக கைக்குள்ள விஜய் வரணும், அவ்வளவுதான். அப்பதான் அவங்களால நினைச்சதை சாதிக்க முடியும். இப்ப வந்து நீங்க சொன்னபடியே வந்து பாஜக கைக்குள்ள விஜய் போயிடுவாரு அப்படின்னு நமக்கு தோணுதான்னு கேக்குறேன். உங்களுடைய பார்வை என்ன? தோணுதா இல்ல, ஆல்ரெடி போயிட்டாரு. இதுல தோணுதாலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆல்ரெடி கைப்பாவை, பாஜகவோட கைப்பாவை, கூலிப்படை, தமிழ்நாட்டோட அரசியல் கூலிப்படை தான் விஜய். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க பிஃபோர் கரூர், ஆப்டர் கரூர்னு பிரிச்சு பார்க்கலாம். விஜய் 2 முகத்தை பிரிச்சு பார்க்கலாம். அதுக்கு கொடுத்த ஒரு விளக்கம் இருக்குல்ல, அது உலகமகா விளக்கம். களத்துல இல்லாதவங்கள நாங்க எதிர்க்க மாட்டோம்னு ஒரு புது ஒரு வித்தியை காட்டுறாரு. களத்துல இல்லாதவங்க தான் 100 நாள் வேலை திட்டத்துக்கு பேரை மாத்துறானுங்க. களத்துல இல்லாதவனுங்க தான் இங்க மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறுத்துறானுங்க. களத்துல இல்லாதவனுங்க தான் இங்க திருப்பரங்குன்ற விவகாரத்தை கொண்டு வரானுங்க. களத்துல இல்லாதவனுங்க தான் இங்க மத பிரச்சனையை கொண்டு வரானுங்க. என்ன சொல்றது, களத்துல இல்லாதவன் தான் விஜயோட சொந்த மதமான கிறிஸ்துவ பண்டிகையை தமிழ்நாட்டுல, இந்தியாவுல எங்கேயும் கொண்டாடக்கூடாது, இந்து ராஷ்டிரம்னு சொல்றானுங்க. இப்படி பிரச்சனைகள் நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா இவங்கெல்லாம் களத்துல இல்லைன்னு ஒரு ஆளு, ஒரு சாப்பிட்டு சங்கி ஒண்ணு சொல்லுது. அப்ப இவ எவ்வளவு ஆபத்தானவரா இருப்பாரு. நீ திமுகவை எதிர்த்துக்கோ, நியாயம், கரெக்ட், உன் அரசியல் எதிரி. அதுக்கு ஈக்குவலா நீ உன்னோட கொள்கை எதிரி எதிர்த்துரு ராஜா. இல்லைன்னா நீ சைலண்டாவே இருந்துரு. ஆனா அவங்க களத்துல இல்லைன்னு ஒரு நியாயம் பேசுற பத்தியா, நீ எவ்வளவு பெரிய திருட்டு பயலா இருப்ப.
அப்ப நீ அவங்களுக்கு வழிவகை செஞ்சு புரோக்கர் வேலை தானே பாக்குறீங்க, அரசியல் புரோக்கர் தானே, அவங்கள உள்ள விடுறது தானே. சரி, களத்துல இல்லாதவங்களை நான் எதிர்க்க மாட்டேன்னா என்ன வெங்காயத்துக்கு நீ போய் பாண்டிச்சேரியில திமுக எதிர்த்த? பாண்டிச்சேரியில யார் ஆட்சியில இருக்கா? பாஜக ஆட்சியில இருக்கு. கூட்டணி கட்சியில ஆட்சியில இருக்கு. பாஜக அமைச்சர்கள் அங்க சட்ட ஒழுங்கு சரியில்லாம நாசம் பண்ணி வைக்கிறாங்க பாண்டிச்சேரிய. அங்க போய் நீ திமுகவை எதிர்த்துக்கிட்டு பாஜக ஆட்சி சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு வர. எவ்வளவு கேடுகட்டத்தனமான ஒரு சங்கி புத்தி இது. நீங்க அப்படியே கம்மிங் டு வாங்க. நீங்க இவருக்கு இப்ப கிறிஸ்துமஸ் பண்டிகையை கோலாகலமா கொண்டாடுவாரு. தமிழர் பண்டிகைன்னா தமிழர் தொக்கா உனக்கு? தமிழர் பண்டிகை நீ கொண்டாட மாட்டியா? பொங்கல் பண்டிகை கொண்டாட மாட்டியா? அது அனைத்து மதத்துக்குமான ஒரு பண்டிகை தானே. கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னது அனைத்து மதத்துக்கான பண்டிகையா? இல்ல, அது ஒரு கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகை. அதை கொண்டாடு, நான் தப்புன்னு சொல்லல. அதே நேரத்துல அனைத்து மதமும் ஒண்ணு சேரணும் நீங்க தமிழ்நாடு போராடிக்கிட்டு இருக்கு, அந்த பண்டிகையை நான் கொண்டாட மாட்டேன், 4 வார்த்தை எழுதி கொடுத்து நான் வீட்டுல போய் தூங்குவேன்னா நீ என்ன புத்தியில இருக்கிற? தமிழர்கள்னாலே இளக்காரம், தமிழர்கள் பண்டிகை கொண்டாட மாட்டேன், என் மதம் தான் எனக்கு முக்கியம். அப்ப நீ ஒரு வகையான RSS தானே. என் மதம் தான் முக்கியம் சொல்ற நீ ஒரு வகையான RSS தானே. அப்ப இவங்க எல்லாம் தோல் உரிச்சு காட்ட வேண்டியிருக்கு இந்த தேர்தல்ல. அவரே ஒரு கிறிஸ்தவர்கள் பண்டிகைக்கு தான் அவர் வாழ்த்து சொல்றாரு, அல்லது ஒரு வாழ்த்து செய்தியை போட்டுட்டு அவர் பாட்டுக்கு எனக்கென்னு இருக்காருன்னா அது அதுவும் அதே கிறிஸ்துமஸ் நேரத்துல நார்த் இந்தியால செமையான கலவரங்கள் நடந்தது, கிறிஸ்தவர்கள் மேல அடக்குமுறைகள் நடந்தது, அடிதடி நடந்தது. அவங்களுடைய அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீல இருந்து, அந்த கிறிஸ்துமஸ் தாத்தால இருந்து, ஏன் நம்ம தொப்பி விக்கிற இடத்துல, கிறிஸ்துமஸ் அந்த குள்ளா விக்கிற இடத்துல இருந்து கூட அதை பண்ணக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனைகள் வரும்போது இந்த இந்தியா ஃபுல்லா, நார்த் இந்தியா ஃபுல்லா கிறிஸ்தவர்கள் மேலான அந்த ஒரு வன்முறை கட்டவிழ்த்துப்படும்போது கூட அவர் ஒரு வார்த்தை கூட பேசலையே தோழர். அப்புறம் இந்த வாழ்த்து சொல்லி அது எதை குறிக்குதுன்னு கேக்குறேன். நீ அமைதியா இருந்துட்டு வாழ்த்து சொன்னேன்னா அது என்ன மாதிரி ஆகியிருக்கும் தோழர்? அதான் சொல்றேன், இவங்களுக்கு தமிழ்நாடு நல்லா இருந்தா போதும். நீங்க மற்ற ஸ்டேட் எல்லாம் எப்படி நாசமா போனாலும் கவலை இல்லை. தமிழ்நாடை மட்டும் இவர் சொர்க்க பூமி ஆக்கிடுவாரு. இது எந்த மாதிரி அரசியல்? தமிழ்நாடு மட்டும் வளர்ச்சி, சொர்க்கம், பசுமையாக்கிடுவாரு, ஊழல் ஒழிச்சிடுவாரு, எல்லாம் பண்றாரு. மத்த ஸ்டேட் எப்படி போனாலும் இவர் கவலை இல்லை. இந்தியா முக்கியமா எப்படி போனாலும் இவர் கவலை இல்லை. அப்படியே நீங்க இவங்க எவ்வளவு மட்டமான முட்டாள்தனமானதான் நீங்க செஞ்சாலும் ஆச்சரியம் இல்லை. வர ஜனவரி 26 தேசிய கொடிய ஒரு போட்டோட ஃப்ரேம் மாத்தி மாலை போட்டாலும் போடுவாங்க இந்த ஆளுங்க. அந்த அளவுக்கு இவங்க தற்குறியான ஆளுங்க தான். ஒரு நிமிஷத்தோட அப்ப கண்டிப்பா உங்களுடைய வீடியோவும் வரும், உங்களுடைய போட்டோவும் வரும். ஆமா, அவரை ட்ரோல் பண்ணி. ஆமா வரும். நீங்க யோசிக்க மாட்டாங்க. இது நீங்க என்ன குடியரசு தினமா சுதந்திர தினமா? சரி, ஏதோ ஒண்ணு. எதுக்கு ரெண்டுத்துக்கும் இந்திய கொடி தானே ஏத்தணும்? இந்திய கொடி ஏத்திய வேணாம், போட்டோல ஃப்ரேம்ல வைங்க, மாலை போட்டுருவோம், அவ்வளவுதான், மரியாதை செலுத்துறேன் அப்படின்னு செலுத்தக்கூடிய ஒரு தற்கூரி கூட்டமா தான் இது இருக்கும். செய்வாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, செய்வாங்க. நீங்க ஓர வஞ்சனை பாக்குறாங்கல்ல தமிழர் பண்டிகைக்கு, இந்த ஓர வஞ்சனை தமிழர் பண்டிகைக்கு யார் பாப்பா? பாஜக பாக்கும், RSS பாக்கும். இதுக்கு அடுத்து இப்ப யார் பாக்குறா? விஜய் பாக்குறாரு. ஏன் பாக்குறாருன்னு கேட்டா, ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு சோகமா இருக்காரு. ஒரு படம் ரிலீஸ் ஆகலன்னு நீ சோகமா இருப்ப, ஒரு பண்டிகையவே நீ கொலை பண்ணுவேன்னா, உன்னையெல்லாம் நம்பி நாங்க ஆட்சியை கொடுத்தா, நாளைக்கு வேற ஏதாவது விஷயத்துல குடும்ப சண்டையில நீ தமிழ்நாட்டை விட்டு ஓடி போயிட்டேன்னா என்ன செய்யறது? உன்னை நம்பி நாங்க என்னத்த ஆட்சியை கொடுக்கறது? அப்ப நம்ம இந்த கேள்வி கேட்கணும்ல. உங்க கூட்டத்துல இருக்க எல்லாருமே அயோக்கிய திருட்டு பசங்களா இருக்காங்க. இந்த 6 மணிக்கு எல்லாரும் எந்திரிச்சு எல்லா தலைவர்களும் வாழ்த்து போட்டுறாங்க. உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் தலைவர் ஷெட்யூல் போட்டு வாழ்த்து சொல்ற ஒரு ஆள் இவர்தான். நீங்க அந்த ட்வீட் போட்டிருக்கேன், கரெக்டா 10 மணிக்கு ஒரு ஷெட்யூல், எல்லா தலைவர்களுக்கும் கரெக்டா ஒரு 10 தலைவர்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து கரெக்டா அந்த நாள்ல இருந்து 9 மணிக்கு 8 மணிக்கு ஷார்ப்பா 8 மணிக்கு ஷெட்யூல் போட்டு வாழ்த்து சொல்ற ஒரு தற்கூரி கூட்டமா தான் இவங்க இருக்கானுங்க. அதனாலதான் நான் இந்த குடியரசு தினம், சுதந்திர தினத்தை மென்ஷன் பண்ணி நான் பேசுறேன். தேசிய கொடிக்கு நீங்க மாலை போடுவாங்க, போடுறதுக்கு ஆச்சரியம் இல்லை. இப்போ அந்த நிர்மல் குமார் இருக்காருல்ல தோழர், அவர் ஒரு ANIக்கு கொடுக்கிற பைட்ல அவர் என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, இதுக்கு என்ன அந்த DMK சிட்டிங் MLA தான் முன்னாள் மினிஸ்டரா இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்களை அவர் குறிப்பிட்டு பேசுறாரு இந்த கரூர் இஷ்யூக்கு, கரூர் படுகொலைக்கு. அவர் அது அவங்க காரணம் பேசுறாரு. உண்மையிலே திராணி இருந்தா, தைரியம் இருந்தா, உங்களுக்கு நேர்மை இருந்தா, அறம் இருந்தா, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆதாரத்தை திரட்டிட்டு போய் CBIல கொடுக்கணும். வெத்து வேட்டா நீ பத்திரிகையாளர்கிட்ட நீ பேசக்கூடாது ராஜா. செந்தில் பாலாஜி இத்தனை மணிக்கு அந்த கரூர் சேம்பட்டுக்குள்ள இருந்தாரு, நான் பார்த்தேன், இந்தாங்க வீடியோ ஆதாரம், அவங்க அனுப்புன ஆளுங்க இத்தனை பேர், இந்தாங்க, இந்த கத்தி எடுத்து குத்துனாங்கன்னீங்களே, இந்தாங்க, ஏதோ திரவியத்தை தூக்குனாங்க, இந்தாங்கன்னு ஆதாரத்தை அங்க போய் கொடுத்து கம்பு சுத்து. நீ பத்திரிகையாளர்கிட்ட சுத்தாத. பத்திரிகையாளர்கிட்ட நீ அறம் பத்தி சொல்லித்தர. பத்திரிகையாளர்கள் இங்க எல்லாமே நாங்க பாத்துக்கிறோம் எங்க வேலையை.
என்னன்னா எங்க எதை பேசுறோமோ அங்க இல்ல. 10 சிபிஐல போயிட்டு செந்தில் பாலாஜி தான் காரணம்னா ஆதாரம் கொடு. காவல்துறை வந்து நீங்க தான் காரணம்னு 100 ஆதாரத்தை கையில வச்சிருக்கு. நாங்க இந்த இடத்துல நிறுத்தி கேட்டோம், இந்தாங்க ஆதாரம். இவருக்கு கால் பண்ணி பேசணும், இந்தாங்க ஆதாரம். இவருக்கு இந்த இடத்துலயே நாங்க வந்து புரோட்டோகால் கொடுத்தோம், இந்தாங்க ஆதாரம். இத்தனை காவலர்கள் பாதுகாப்பு இருந்தாங்க, இத்தனை பெண் காவலர்கள், இத்தனை ஆண் காவலர்கள், இதுல இத்தனை ஏட்டு, இத்தனை கான்ஸ்டபிள், இத்தனை எஸ்ஐ, இத்தனை எஸ்பி, இத்தனை பேர் இருந்தாங்கன்னு அவங்க டேட்டா கூட காட்டுறாங்க. நீ காட்டு வேணா ஆதாரத்தை. உனக்கு ஆதாரமே இல்ல. சும்மா வாய் வார்த்தைய கான்ஸ்பிரசி தியரி. செந்தில் பாலாஜி கோட்டருக்கு 10 ரூபா வாங்குறாரு. செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி பல கட்சி மாறி இருக்காரு. அப்ப அவர் எதையும் பண்ணிருப்பாரு. கான்ஸ்பிரசி தியரி நம்பலாம். இதுதான் இவங்க பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஆமா தோழர். இப்போ இவங்க வந்து கோர்ட்டுல வந்து நம்மள்ட்ட பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடி அந்த கரூர் படுகொலை சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க? இது நீங்க பேசின அதே வார்த்தைகள் தான். செந்தில் பாலாஜி தான் டிஎம்கே தான் உள்ள வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுனாங்க, மக்களை இந்த மாதிரி பண்ணுனாங்க, கட்டையால அடிச்சாங்க, கத்தியால குத்துனாங்க, எப்படி ஒரே நேரத்துல வந்து அத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரே நைட்டோ நைட்டா எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு பத்திரிகைக்காரங்க முன்னாடியோ தமிழ்நாட்டு மக்கள் முன்னாடியோ அந்த கேள்வியை வச்சுட்டு அங்க போய் அது ஒரு விபத்து, செயற்கையா நாங்க உண்டாக்கல, அது இயற்கையா ஏற்பட்ட ஒரு விபத்து, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு ரெட்டனாக்கு உள்ளவங்க தானே தோழர். இவங்க போய் சிபிஐல போய் என்ன சொல்ல முடியும்? எந்த ஆதாரமுமே இல்லையே. ஆனா இவங்க வார்த்தைக்கு வார்த்தை இததான் சொல்லிட்டு இருக்காங்களே தோழர். இதை எப்படி அது மட்டும் இல்ல தோழர். இங்க கேட்கும் போது நாங்க சரியான நேரத்துக்கு போயிட்டோம், நாங்க சொன்ன நேரத்துக்கு போயிட்டோம், 10 மணிக்குள்ள வந்துருவோம், 6 மணிக்குள்ள வந்துருவோம் தான் நாங்க என்னமோ கொடுத்தோம், நீங்க வேணா டைம் லெட்டர் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்ன சொன்னாங்கன்னா காவல்துறை தான் எங்களுக்கு வந்து லேட்டா உள்ள விட்டுச்சுன்னாங்க. இப்ப என்ன சொல்றானுங்கன்னா ரோடு வளைஞ்சு கிளைஞ்சு இருந்துச்சுங்கிறானுங்க. நாளைக்கு என்ன சொல்லுவானுங்கன்னா நாங்க மலை ஏறி இறங்குறதுல லேட் ஆயிடுச்சுன்னு வாங்க. நாளை கழிச்சு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரே மலையில பஸ் ஓரம் கட்டிட்டோம்னு வாங்க. அதுக்கு அடுத்த நாள் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுன்னு என்ன வேணாலும் மாத்துவானுங்க. விஜய் வந்து அன்னைக்கு வந்து பஸ்ல வரல, மாட்டு வண்டியில வந்தாரு, அதனாலதான் லேட்டுன்னு என்ன வேணாலும் இவனுங்க மாத்துவானுங்க. நீங்க இவனுங்க மாத்துறதெல்லாம் நம்ம பாக்குறோம்ல, பார்த்துட்டு அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நோட் பண்ணி கரெக்டா எல்லாத்தையும் மர்ச் பண்ணி காட்டணும். டேய் நீங்க அன்னைக்கு இப்படி சொன்னீங்க, நீ மாற்றுக்கலடா, நீ ஒரு நம்பர் 1 இயக்கினான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வேலை. நீங்க இது வந்து திட்டமிட்டு பண்ணுவாங்க. நீங்க வந்து சிபிஐ வழக்குல போயிட்டு ஒரு ஒண்ணு, வெளியில ஒண்ணு, உண்மையிலேயே இவங்க அறத்தோட செயல்படுறாங்கன்னா இவங்ககிட்ட எல்லா டேட்டாவும் இருக்கு. பஸ்ஸுக்குள்ள சிசிடிவி, பஸ்ஸுக்கு வெளியில சிசிடிவி, அத்தனை ட்ரோன் பறக்குது, அத்தனை முன்னாடி ஒரு ஒரு யூனிட் கேமரா இருக்கு. எல்லாத்தையும் போட்டு காட்டி இங்க பாருங்க இந்த டைம் தான் நாங்க உள்ள வந்திருக்கோம், பஸ்ஸுக்குள்ள யாருமே இல்ல, இங்க பாருங்க இது சினிமா ஷூட்டிங் இல்ல, இங்க பாருங்க இந்த நேரத்துல எந்த காவலர்களும் எங்களை தடுக்கல, எந்த காவலர்களும் எங்களுக்கு நீயே போட்டு காட்டி நீயே நல்லவனு காமிச்சுக்கலாம். அதுக்கே இவங்க ரெடி இல்ல. அவங்க அதுக்கே ரெடி இல்லாத போது இவங்க திருட்டு பையன் நம்ம முத்திர குத்த வேண்டியிருக்கு. அதுக்கே ரெடி இல்ல அப்படின்னு சொன்னா அப்ப அங்க பிரச்சனை இருக்குன்னு தானே தோழர் அர்த்தம். சிசிடிவிக்குள்ள அங்க பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் வந்து அவங்க திரும்ப திரும்ப தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக இல்லாத பொய்களை பேசுறது, பல ஃபேக் ஐடிகளை வச்சுக்கிட்டு கான்ஸ்பிரசி தியரியில எதையாவது பரப்ப வேண்டியது. இன்னைக்கு அந்த கான்ஸ்பிரசி தியரிய சொந்த கட்சி நிர்வாகிகளே நம்புறானுங்க. ஃபேக் ஐடிகள் பரப்புற உண்மைகளை அவங்களே நம்பி அவங்களே பிரஸ் மீட்ல பத்திரிகை மீட்ல வந்துட்டு பொய்யா பேசிட்டு இருக்காங்க. இல்ல இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா 2024 25 நினைக்கிறேன். மக்களை மன்னிச்சுக்கோங்க எனக்கு தெரியல, சரியான வருஷம் தெரியல, நேற்றுக்குதான் அந்த வீடியோ போட்டேன். அதுல வந்துட்டு ஆளுநர் உரையில வந்து அவரு கலைஞர் உரிமை தொகை திட்டம் அவர் படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாரு. சாலைகள் மேம்பாடு அப்படின்னு பொய்யா ஒரு தகவல் கொடுத்துருக்கீங்க, அதனால என்னால படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லிட்டு முன்னாடி உள்ள பக்கத்தை மட்டும் சொல்லி படிச்சுட்டு வெளியில வந்துட்டாரு. இப்போ அவருடைய மறைமுக கூட்டணியா இருக்கிற தாவேகாவும் வந்து அதே பிரச்சனையை தான் சொல்றாங்க. எது சாலைகள் வந்து வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு, என்னால வந்து நேர வர முடியல, அதனால டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்போ இது மறைமுக கூட்டணின்றது அவங்களே ஒத்துக்கிறாங்களா? ஒண்ணுக்கு ஒண்ணு நம்ம லிங்க் பண்ண வேண்டியது தானே இருக்கு தோழர். அதான் சொல்லுவேன், நீங்க ஆளுநர் விவகாரத்தை பத்தி பேசினா ஆளுநரை இங்க தமிழ்நாட்டுல எதிர்க்க வேண்டியது யாரு அப்படின்னா விஜய் தான். ஏன்னா மற்ற கட்சி கொள்கைகளை விட விஜயோட கட்சி கொள்கையில தான் தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர்னு ஒரு லைனே வச்சிருக்காரு. ஆளுநரை நாங்கள் நீக்குவோம்னாங்க. ஆனா அவங்க ஆளுநர்கிட்டயே போய் மனு கொடுப்பாங்க, தற்குறிங்க. இப்ப இந்த ஆளுநர் எந்திரிச்சு போயிருக்காரு. நீ என்ன சொன்னா நாளைக்கு நான் ஆட்சியை பிடிக்க போறேன், எனக்கும் இந்த நிலைமை வரலாம், ஆளுநர் செய்தது தவறு, சட்டமன்றத்துல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்கட்சி ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களுக்கு மட்டுமே உள்ள பேசுவதற்கு அனுமதி இருக்கு, அதை மீறி ஒருத்தர் பேச அனுமதி இல்ல, இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லி பேச வேண்டியது விஜய். விஜய்கிட்ட போய் இன்னைக்கு சட்டமன்றம் நடந்துச்சுன்னு கேட்டா
சட்டம்னா எந்த ஸ்டேட்டோடது? கேரளாவா? ஆந்திரா நடந்துச்சா? அப்படின்னு கேட்பாரு. இல்ல இன்னைக்கு ஆளுநர் வந்திருக்காரு. ஆளுநர் பேர் என்னன்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு தான் ஒரு பார்ட்டி. ஆனா நம்ம ஆளுநர்லாம் நம்ம இல்ல இருக்கக்கூடாதுன்னு நம்ம கொள்கையில வச்சிருக்கோம். அப்படியா வச்சிருக்கோமா? அப்படின்னு கேட்பாரு. நீங்க இவங்கள பெருசா போர்ட்ரேட் பண்ணி, இவங்க ஒரு பெரிய அரசியல்வாதி. இவங்க ஒரு பெரிய மெச்சூர்டான ஆளு அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு டம்மி பீஸ். ஒண்ணுமே தெரியாத ஒரு டம்மி பீஸ். அன்கான்ஷியஸா இருக்கக்கூடிய ஒரு டம்மி பீஸ் அவ்வளவுதான். ஓகே தோழர். இப்போ நம்ம தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேத்தைக்கு ஒரு தீர்மானம் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. ஒரு முடிவும் பண்ணியிருக்காங்க. நம்ம இனிமே ஆளுநர் உரை அப்படிங்கிறத நம்ம சட்டமன்றத்துல இருந்து ரத்து பண்ணணும். அதுக்கான வேலைகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. லாஸ்டா அதுதான் முடிவு பண்ணியிருக்காங்க. இதுக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் குரல் கொடுப்பாரா? நம்மள ஆதரிச்சு அவர் பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சட்டமன்றத்துல திமுக நிறைவேற்றின தீர்மானம் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான ஒரு தீர்மானம். இது மாநில உரிமைக்கான தீர்மானம். இது எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றியிருந்தாலும் நான் அவருக்கு கை கொடுத்து வாழ்த்து சொல்லுவோம். ஏன்னா இது உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு தீர்மானம். சரிங்களா? இந்த தீர்மானத்தை ஒருத்தர் ஒரு 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 அரசியல் கட்சி முன்னெடுக்குது அப்படின்னா, இந்த கருத்துக்கு ஒத்து போற அனைத்து கட்சிகளுமே இன்னைக்கு திமுகவோட நிக்கணும். ஏற்கனவே கூட்டணி கட்சிகள் நிக்கிறாங்க. ஆனா இந்த கருத்துக்கு ஒத்து போற யார் யார் நிப்பாங்க? அதிமுக நிக்காது. அதிமுக கூட கூட்டணியில இருக்க பாமக நிக்காது. டிடிவி தினகரன் நிக்க மாட்டாங்க. அவங்க தனியா போயிருவாங்க. ஆனா ஆளுநருக்கு எதிரா நிக்கிற என்டிகேவோ இல்ல டிவிகேவோ நிக்கணும்ல. அவங்க நிக்க மாட்டாங்க. அவங்க ஏன் நிக்க மாட்டாங்கன்னா, அவங்க நின்னாங்க அப்படின்னா, டெல்லியில இருந்து ஒரு சப்புன்னு ஒரு அடி விழும். பளிச்சுன்னு விழும். அதனால பொத்திக்கிட்டு அதனால இத பத்தி பேசக்கூடாதுன்னு அவங்க மூடிட்டு வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இப்ப இங்க மாநில உரிமை பத்தி அக்கறையோட செயல்படுறது யாருன்னு இதுல இருந்தே நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். இல்ல மாநில நலன், மாநில அக்கறைன்றதுக்கு தாவேக்காக்கு அர்த்தம் புரியணும் தோழர். முதல்ல அதெல்லாம் அது புரியாது. பெரிய அதெல்லாம் கேள்வி தானே. புரிஞ்சிருந்தா இந்நேரம் எஸ்ஐஆர்ல அனைத்து கட்சி கூட்டத்துல உட்கார்ந்திருப்பாங்க. அதெல்லாம் புரிஞ்சிருந்தா இன்னைக்கு 100 நாள் வேலை திட்டத்துக்கு மத்திய அரசாங்கம் பேரு ராம்ஜி ஏதோ ஒண்ணு மாத்தும்போது அந்த அந்த இதுக்கெல்லாம் குரல் கொடுத்திருப்பாங்க. இங்க பல விஷயங்கள் நடக்கும்போது குரல் கொடுத்திருப்பாங்க. அவங்க போய் போய் என்ன பண்ணுவாங்கன்னா, சுத்தி சுத்தி ஒரே இடத்துக்கு வருவாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு வைங்க. அது சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு. நான் திமுக இல்ல. நான் சொல்லுவேன். திமுக கட்சியில நிறை குறைகள் இருக்கான்னா, ஆமா இருக்கு. நான் சொல்லல. அந்த கட்சியோட எம்பி ஆராசாவே சொல்றாரு. ஆமா இருக்கு. நிறை குறைகள் இருக்கு. அதை விவாதிக்கணும். ஆமா விவாதிக்கணும். ஆனா இவங்க என்ன கொண்டு வருவாங்கன்னா, வேங்கை வயலோட முடிச்சு போடுவாங்க. நம்ம என்ன கேட்கிறோம்? வேங்கை வயல் விவகாரம் நடந்துச்சு. ஆமா நடந்துச்சு. அங்கு இருக்கிற மக்கள் இது காரணம் திமுகன்னு சொன்னாங்களா? 2 பிரிவினர் மக்கள் இல்ல. திமுக என்ன செஞ்சுச்சு? உடனடியா சட்ட நடவடிக்கை எடுத்துச்சு. திமுக அந்த ஜாதி ஓட்டு வேணும், இந்த ஜாதி ஓட்டு வேணும்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, இது ஒரு ஒரு சிபிசிஐடி வழக்குக்கோ இல்ல அடுத்தடுத்த பணிகளுக்கோ இது கொண்டு போயிருக்காது. சட்ட நடவடிக்கை எடுத்திருக்கு. இதை வெளியில கொண்டு வந்தது யாரு? அங்க இருக்க விசிகா, டிஒஎஃப்ஐ, கம்யூனிஸ்ட் அமைப்புகள் போராட்டம் நடத்தி கொண்டு வராங்க. ஒரு ரைட்டு. சரி, இப்ப அங்க இருக்க மக்கள் இது காரணம் திமுகன்னு சொன்னாங்களா? இல்ல திமுக இந்த இடத்துல நடக்கவே இல்ல. அந்த மக்கள் பாவம், இந்த மக்களை ஏன் குறை சொல்றீங்க? அப்படி யாராவது ஸ்போக் பர்சன் இல்ல அபிஷியல் யாராவது சொன்னாங்களா? யாராவது அதுல ஆதரிச்சாங்களா? எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்குடா திமுகன்றீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வைத்தறிச்சல். சரி இது இருக்கட்டும். விஜய் வேங்கை வயல் வாசல்ல வேங்கை வயல் விவகாரத்துல என்ன பேசினாரு? அவர்தான் தைரியமான ஆளாச்சுல. இந்த சமூக மக்கள் தான் அந்த தொட்டில மலத்தை கலந்தாங்கன்னு சொல்லணும்ல. ஏங்க சொல்லி பாரு நீ தைரியம் இருந்தா. உன் தொட நடுக்கத்தை கால்ல புடிச்சுக்கிட்டு வாயால சொல்லி பாரு. சொல்லிருவியா நீ? சொல்லிட்டு நீ அங்க என்ன செஞ்சிருவியா? ஆணவ கொலைக்கே உனக்கு தீர்மானம் நிறைவேற்ற தெரியாத வக்கில்லாத ஆளுதான் நீ. இங்க நடக்கிற ஆணவ கொலைக்கு பேச முடியாத ஒரு ஆளு. நீங்க வேங்க வயலுக்கு பேசிடுவீங்களா? தைரியமா சொல்லி பாருங்க. இந்த சமூக மக்கள் தான் காரணம்னு சொல்லி பாருங்க. வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்ல. அதனால இவங்க சுத்தி சுத்தி இந்த விவகாரத்துக்குள்ளதான் வருவானுங்க. இவங்களுக்கு மாநில அக்கறை பத்தியோ, மாநில நலன் பத்தியோ, மாநில உரிமை பத்தியோ, எதை பத்தியோ இவங்களுக்கு கவலை கிடையாது. எப்படியாவது குறுக்கு வழியில ஆட்சியை பிடிக்கணும் மண்டையில ஏத்தி விட்டாங்க. ஆட்சியை புடிச்சிரும் நம்புறானுங்க அவனுக்கு. அதுக்காக இவன் ஓடிட்டு இருக்கிறானுங்க. அதுக்காக எங்க தோழர் ஓடுனாங்க? அவரு பனையூர்ல போய் படுத்திருக்காரு. அதுக்கு கூட ஆமா, அவங்க ஓடலையே ஆமா, தோழர். கரூர்ல இருந்து தானே ஆமா, வேகமா ஓடுனாங்க. ஆமா, ஆமா, ஆமா. இப்போ தோழர் இன்னொரு கேள்வி. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மணிப்பூர் பிரச்சனையும், கள்ளக்குறிச்சி பிரச்சனையும் எப்படி ஒண்ணா சேர்க்கிறாங்களோ, நம்ம பிரதமர் ஏன் மணிப்பூர் போகலன்னு சொல்லிட்டு நம்ம கேள்வி கேட்டா, முதல்வர் ஏன் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு ஏன் போகலன்னு அந்த ஒப்பீடு எந்த அளவுல இருக்கோ, அதே மாதிரிதான் கரூர்ல ஏன் நீங்க அது போகல, அந்த மக்களோட போய் நிக்கல அப்படின்னு கேட்கும்போது,
இந்த தற்கூறிகள் ஃபுல்லாவே வந்து அதத்தான் காரணம் காட்டுறாங்க. வேங்க வேலுக்கு ஏன் போகல? எங்க இதுதான் தலைவர மட்டும் சொல்றீங்களேன்னு. டைவர்ட்டிங் இஷ்யூ. இதுதான் டைவர்ட்டிங் இல்ல இஷ்யூ. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குல்ல தோழர். இவங்க பண்றானுங்க. ம். ம். ஆமா. ஆக்சுவலா நீங்க அதிமுகவுல போய் ஒரு பிரச்சனைய கேட்டீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க திமுகவ கேட்டீங்களான்னு கேட்பாங்க. திமுகவுல போய் ஒரு பிரச்சனைய கேட்டீங்கன்னா, அதிமுகன்னுவாங்க. இது காலங்காலமா நடக்கிறது. நீங்க தாவேகாவுல போய் ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அதுக்கு சொல்யூஷன் சொன்னா தான் அதுக்கு பேரு மாற்று. நீ திரும்பவும் திமுகவ கேட்டியான்னு சொன்னனா, நீ மாற்று இல்லடா மண்ணாங்கட்டிடான்னு நம்ம சொல்லணும். உன்ட்ட ஒரு குறை வைக்கிறோம். நீ எல்லாத்துக்கும் மாற்று. இங்க இருக்க எல்லா கட்சிக்கும் மாற்றுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற. அப்போ உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன்னா, நீ என்ன செய்யணும் அப்படின்னா, அதுல இருந்து தான் நீ பேசணும். ஆனா அத விட்டுட்டு இல்ல, நீ அது அவங்கள கேட்டியா? இவங்கள பாத்தியா? இவங்க முதுகு சுருக்கியா? அவங்க கழுத்த பாத்தியா? இவங்க கண்ணைய பாத்தியா? இத பத்தி பேசுறதுக்கு இது உன் வேலை இல்ல. அவங்க சரியில்லைன்னு தானே நீ கட்சி ஆரம்பிச்ச. அப்ப நீ யாரு முதல்ல? நீயும் அப்படிதான் இருக்கன்னு நம்ம பேசணும். இது வந்து டைவர்ட்டிங் இஷ்யூ. நீங்க அவங்கள வந்து டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி கேட்கறீங்கன்னா, டைவர்ட் பண்ணுவாங்க. இஷ்யூஸ டைவர்ட் பண்ணி கொலாப்ஸ் பண்றதுக்கான வேலை. கண்டிப்பா தோழர். இப்போ ஒரு புதுசா ஒரு ஒரு அப்பான் குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்குது. அமித்ஷா வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு. நயினார் நாகேந்திரன் வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சிடிஆர் சொல்றத பற்றி என்ன தோழர்ன்னு நினைக்கிறீங்க? ஆமா, ஒரே ஒரே இனம், ஒரே இனத்துக்கு சப்போர்ட் தானே பண்ணும். இதுல என்ன ஆச்சரியப்படுறது இருக்கு? அவங்க ஆளுங்கள அவங்க சிடிஆர் என்ன புரட்சியாளர் பரம்பரையா? கம்யூனிச பரம்பரையில இருந்து வந்தாரா? இல்ல திராவிட பரம்பரையில இருந்து வந்தாரா? ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அரை ட்ரவுசர் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தவர். விஜய் சுறா படம் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் அரை ட்ரவுசர் போட்டுக்கிட்டு அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டு இருந்தவர் சிடிஆர். அதுக்கப்புறம் 4 கட்சி மாறிட்டாரு. அதனால அவர் வந்து இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் காரருக்கு ஆர்எஸ்எஸ் காரர் பதில் சொல்லி அவருக்கு ஆறுதல் சொல்றதா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நம்ம எதிர்த்து பேசினாதான் என்ன எதிர்த்து பேசுறாங்கன்னு சந்தேகப்படணும். ஆதரவு கொடுத்தா நல்லதுதான் நீங்க எல்லாம் சங்கி தானே அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கலாம். ஓ இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம என்டிகே தலைவர் சீமான் இருக்கிறாருல அவர் போய் ஆர்எஸ்எஸ் மேடையில முழங்குனதுக்கும் இப்போ இவங்க பேசுறதுக்கும் நீங்க எல்லாருமே ஒரேதான். ஒரே முற்போக்கு சங்கின்னு உங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாம். முற்போக்கு சங்கி லாபிஸ்குள்ள இவங்க எல்லாருமே வந்துருவாங்க. கண்டிப்பா தோழர். ஏன்னா நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அது புரியவே மாட்டேன்றது. ஆனா இப்போ இந்த என்டிகே பற்றி ஆமா ஒருவேளை இருக்குமோன்னு இன்னும் வெளியில எல்லாம் வர தொடங்கிட்டாங்க இளைஞர்கள். நம்ம பப்ளிக்கா போடுற பைட்லயே நிறைய பேர்ட்ட பார்த்துட்டோம். அவங்க சீமான் இப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால வந்து இன்னும் அரசியல் அவர் மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் குறிச்சும் வந்து அப்படிதான் பேசுறாங்க. சோ தமிழ்நாட்டு மக்களும் சரி, தமிழ்நாட்டு இளைஞர்களும் சரி, கொஞ்சம் விழிப்பா இருக்கிறது அவசியமான ஒண்ணா இருக்கு. இதுவரைக்கும் வந்து தங்களுடைய நேரத்தையும், தங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி தோழர். நன்றி, 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 நன்றி தோழர்.